பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலன் ஜீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் சங்கீதக்காரன் எழுதிய 32வது சங்கீதத்துல 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு அருமையான ஒரு நம்பிக்கையூட்டும் விசுவாசத்தை அதிகரிக்கும் ஒரு காரியமாக சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் சொல்லும் காரியமாக இந்த வசனம் இருக்கிறது. இதை எவ்வாறு சங்கீதக்காரன் இதை பெற்றுக்கொண்டார், தன்னுடைய வாழ்க்கையில எப்படி சுதந்திரித்துக் கொண்டார் என்று பார்த்தோம் என்றால், முந்தின அந்த 5வது வசனத்தை பார்த்தோம் என்றால், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். கர்த்தருடைய பாதத்துல தன்னுடைய பாவத்தை, அக்கிரமத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவருடைய பாதத்திலே வைத்து அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தரை எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் கூறும் காரியம், நான் உனக்கு போதித்து. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடலாம். அவருடைய காரியத்தை மீறி பல காரியங்களை செய்யலாம். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து பாவத்தில் ஈடுபடலாம். ஆனால் நாம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்படைத்து, கர்த்தாவை எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் அறிக்கையிடுகிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி அவரிடத்துல நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லும் காரியம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த உலகத்துல நாம் வாழும் வாழ்க்கையில பலவிதமான கன்ஃபியூஷனான வாழ்க்கை. இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, உலகத்துல பல காரியங்களை அட்ராக்டிவா கவரும் வகையில பிசாசானவன் நமக்கு கொண்டு வருவான். ஆனால் கர்த்தருடைய பாதத்துல கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் கர்த்தாவை உம்மிடத்துல ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பாதத்துல அவரை நம்பி அவரை விசுவாசித்து நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். இதுதான் வழி, வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்தாலும் இதுதான் வழி என்று சொல்லும் சத்தத்தை நாம் கேட்க முடியும். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். எந்த சூழ்நிலையில நீ கடந்து சென்றாலும் உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து உன்னை வழி நடத்துவேன். எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவரை சார்ந்து வாழ வேண்டும். இந்த மாதத்துல இன்னும் அதிகமாக அவருடைய பாதத்துல வந்து எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய கர்த்தரை ஒப்படைக்கிறேன், நீரே எனக்கு போதகராயிருந்து, எனக்கு நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து, எனக்கு வழிகாட்டியாக எனக்கு முன்னே செல்லும் என்று சொல்லி அவருடைய பாதத்துல நாம் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லும் காரியம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல அதிகமாக பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக வாழ்ந்து நாமும் நம்முடைய குடும்பமும் இதை சுதந்திரித்துக் கொள்வோமாக. ஆமென், ஆமென்.